நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸுக்கும் பிளட் ரொம்ப முக்கியம். அதுவும் பியூரான டாக்ஸின்ஸ் இல்லாத பிளட் முக்கியம். இந்த மாதிரி இருக்கிற டாக்ஸின்ஸை ஃபில்டர் பண்ற ஆர்கன் தான் கிட்னி. கிட்னி பெர் ஹவருக்கு அபவுட் 8 லிட்டர்ஸ் ஆஃப் பிளட்டை ஃபில்டர் பண்ணுது. அபவுட் 20 டு 25% ஆஃப் பிளட்டை ஹார்ட்டுக்கு கிட்னி தான் பம்ப் பண்ணுது. நம்ம உடம்புல இருக்கிற சோடியம் லெவல் அப்புறம் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்றதுல கிட்னி மேஜர் ரோல் ப்ளே பண்ணுது. இந்த வீடியோல கிட்னியோட அனாட்டமியை பத்தி தெளிவா பார்க்கலாம். நம்ம உடம்புல இருக்கிற மேஜர் எக்ஸிடரி ஆர்கன் தான் இந்த கிட்னி. மெட்டபாலைசர் வேஸ்ட் ப்ராடக்ட், சால்ட்ஸ், எக்ஸஸா இருக்கிற வாட்டர் இதெல்லாம் பிளட்ல இருந்து ரிமூவ் பண்ணி பிளட்டோட பிஹெச் மெயின்டைன் ஆகிறதுக்கு இந்த கிட்னி ஹெல்ப் பண்ணுது. இந்த கிட்னி பெரிட்டோனியத்துக்கு பின்னாடி இருக்கிற போஸ்டீரியர் அப்டாமினல் வால்ல லொகேட் ஆயிருக்கு. கிட்னி ஒரு பீன் ஷேப்டு ஆர்கன். இதுல அப்பர், லோயர், மீடியல், லேட்டரல்னு மொத்தம் 4 பார்டர்ஸ் இருக்கு. அப்புறம் ஆன்டீரியர், போஸ்டீரியர்னு 2 சர்ஃபேஸ் இருக்கு. ஆன்டீரியர் சர்ஃபேஸ் இர்ரெகுலரா இருக்கும். போஸ்டீரியர் சர்ஃபேஸ் பிளாட்டா இருக்கும். அப்பர் பார்டர் பிராடா இருக்கும். இங்க தான் சுப்ராரீனல் கிளாண்ட்னு சொல்லக்கூடிய அட்ரினல் கிளாண்ட் லொகேட் ஆயிருக்கும். லோயர் பார்டர் அப்பர் பார்டர் மாதிரி பிராடா இல்லாம ஷார்ட்டா இருக்கும். லேட்டர் அண்ட் மீடியல் பார்டர் பாத்தீங்கன்னா லேட்டர் பார்டர் கான்வெக்ஸாவும் மீடியல் பார்டர் கான்கேவாவும் இருக்கும். இந்த 2 பார்டர்ஸ்க்கும் நடுவுல இருக்கிற மிடில் பார்ட் இந்த டிப்ரெஷனை தான் ஐலம் ஆர் ஐலஸ்னு சொல்றாங்க. லொகேஷன் ஆஃப் கிட்னி. கிட்னி ஸ்ட்ரக்சர் எபிகாஸ்ட்ரிக், ஹைப்போகாண்ட்ரியல், லம்பார் அண்ட் அம்பிளிக்கல் ரீஜன்ஸை ஆக்குபை பண்ணியிருக்கும். வெர்டிபிரல் லெவல்ல பாத்தீங்கன்னா அப்பர் பார்டர் ஆஃப் 12th thoracic வெர்டிபிரால இருந்து பாடி ஆஃப் 3rd லம்பார் வெர்டிபிரா வர ஆக்குபை பண்ணியிருக்கும். ரைட் கிட்னி லெஃப்ட் கிட்னியை விட கொஞ்சம் கீழே இருக்கும். இது எதனாலனா ரைட் கிட்னி மேல இருக்கிற லிவர் அண்ட் அதர் இன்டர் அப்டாமினல் ஸ்ட்ரக்சர்ஸ்னால தான். கிட்னி 11 சென்டிமீட்டர் லென்த், 5 சென்டிமீட்டர் பிரெத்துங்கிற மெஷர்மெண்ட்ல இருக்கும். ரிலேஷன்ஸ் ஆஃப் கிட்னி. ரைட் கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரைட் சுப்ராரீனல் கிளாண்ட், லிவர், செகண்ட் பார்ட் ஆஃப் டியோடினம், ஹெப்பாட்டிக் பிளெக்சர் ஆஃப் கோலன், ஸ்மால் இன்டெஸ்டைன். இதோட லேட்டரல் பார்டர் ரைட் லோப் ஆஃப் லிவர் அண்ட் ஹெப்பாட்டிக் பிளெக்சர் ஆஃப் கோலானோட ரிலேட் ஆயிருக்கும். லெஃப்ட் கிட்னியோட ஆன்டீரியர் ரிலேஷன்ஸ் பார்த்தோம்னா லெஃப்ட் சுப்ராரீனல் கிளாண்ட், ஸ்ப்ளீன், ஸ்டொமக், pancreasis, splenic vessels, splenic flexure of colon, descending colon, jejunum இது கூடலாம் ரிலேட் ஆயிருக்கும். இதோட லேட்டரல் பார்டர் ஸ்ப்ளீன் அண்ட் டிசெண்டிங் கோலனோட ரிலேட் ஆயிருக்கும். கேப்சூல்ஸ் ஆர் கவரிங்ஸ் ஆஃப் கிட்னி. ஃபைபரஸ் கேப்சூல். இது ஒரு தின் மெம்பரைன் கிட்னியை கவர் பண்ணியிருக்கும். பெரிரீனல் ஆர் பெரிநெப்ரிக் ஃபேட். இது ஒரு அடிப்போஸ் டிஷ்யூ. ஃபைபரஸ் கேப்சூலுக்கு வெளியில இருக்கும். பார்டர்ஸ் ஆஃப் கிட்னி கிட்ட திக்கஸ்டா இருக்கும். ரீனல் ஃபேசியா. இது ஒரு ஃபைப்ரோ ஏரியோலா ஷீட் கிட்னி அண்ட் பெரிரீனல் ஃபேட்டை கவர் பண்ணியிருக்கும். இதை தான் ஃபேசியா ஆஃப் ஜெருட்டா அப்படின்னு சொல்றாங்க. பேரானெப்ரிக் பாடி. இது ஒரு ஃபேட் கவரிங் ரீனல் ஃபேசியாக்கு வெளியில இருக்கும். போஸ்டீரியர் டுவர்ட்ஸ் த லோயர் போல் ஆஃப் கிட்னி கிட்ட நிறைய இருக்கும். அதனால இதை குஷன் ஆஃப் கிட்னி அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி. அவுட்டர் ரீனல் கார்டெக்ஸ், இன்னர் ரீனல் மெடுலா, ரீனல் சைனஸ்னு 3 ஸ்ட்ரக்சர் இருக்கு. இதுல ரீனல் மெடுலா பாத்தீங்கன்னா 10 கோனிக்கல் மாசஸை ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதை தான் ரீனல் பிரமிட்ஸ்னு சொல்றாங்க. ரீனல் பிரமிட்ஸோட அப்பர் எண்ட்ல தான் ரீனல் பேப்லியா ஃபார்ம் ஆயிருக்கும். ரீனல் கார்டெக்ஸை கார்டிகல் லோபுல்ஸ் அண்ட் ரீனல் காலம்ஸ்னு 2 ரீனல் சைனஸ். ரீனல் சைனஸ் பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்பேஸ். இந்த ஸ்பேஸ் கிட்னில இருந்து ஹைலம்க்கு எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கும். இந்த ஸ்பேஸ்ல தான் 2 or 3 மேஜர் கேரக்டர்ஸ் அண்ட் தென் 7 to 13 மைனர் கேரக்டர்ஸ் டிவைட் ஆயிருக்கும். நெப்ரான் தான் கிட்னியோட ஃபங்க்ஷனல் யூனிட். இந்த ஃபங்க்ஷனல் யூனிட்டை மால்பிஜியன் கார்பசூல், ரீனல் டியூபிள், கலெக்டிங் டக்ட்னு 3 மேஜர் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கும். இதுல மால்பிஜியன் கார்பசூல்ல தான் குளோமர்லஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். இந்த குளோமர்லஸ் என்ன பண்ணும்னா பிளாஸ்மால இருந்து சப்ஸ்டன்ஸை ஃபில்டர் பண்ணும். அடுத்து ரீனல் டியூபிளுக்கு இந்த சப்ஸ்டன்ஸை அனுப்பும். இந்த ரீனல் டியூபிள்ஸை ப்ராக்சிமல் கன்வெர்டர் டியூபிள், லூப்ஸ் ஆஃப் ரெனல், டிஸ்டல் கன்வெர்டர் டியூப்னு 3 ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த ஃபில்டர் ஆகி வருதுல சப்ஸ்டன்ஸ், அதுல செலக்டிவ் ரீஅப்சார்ப்ஷனை இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் தான் நடத்தும். இதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க ஃபியூச்சர்ல யூரின் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோல பார்க்கலாம். அடுத்து கலெக்டிங் டக்ட். கலெக்டிங் டக்ட் பாத்தீங்கன்னா டிஸ்டல் கன்வெர்டர் டியூப்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். எல்லா நெப்ரான்ஸ்ல இருக்கிற கலெக்டிங் டக்ட்ஸும் ஒரு இடத்துல யூனிட் ஆகி டக்ட்ஸ் ஆஃப் பெலினி அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணும். இந்த டக்ட்ஸ் ஆஃப் பெலினி ஸ்ட்ரக்சர் தான் மைனர் கேலக்ஸ்ல கனெக்ட் ஆகும். எது வழியான்னு பாத்தீங்கன்னா ரீனல் பேப்லியா வழியா மைனர் கேலக்ஸிஸ்ல கனெக்ட் ஆகும். பிளட் சப்ளை ஆஃப் கிட்னி. ரீனல் ஆர்டரி அப்டாமினல் அயோட்டால இருந்து அரைஸ் ஆகும். ஐலஸ் ஆஃப் கிட்னி கிட்ட ரீனல் ஆர்டரி ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் டிவிஷன்ஸா டிவைட் ஆகும். இந்த பிரான்ச்சஸ் கிட்னில இருக்கிற ஏபிக்கல், அப்பர், மிடில், லோயர், போஸ்டீரியர்னு
எல்லா செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியா டிவைட் ஆகி செக்மெண்டல் ஆர்டரியா டிவைட் ஆகும். இந்த செக்மெண்டல் ஆர்டரி எகைன் ஒவ்வொரு பிரமிட்ஸ் ஆஃப் ரீனல் மெடுலா கிட்ட டிவைட் ஆகி லோபர் ஆர்டரிஸா மாறும். இங்கிருந்து அகைன் இன்டர்லோபுலர் ஆர்டரிஸா மாறும். இந்த இன்டர்லோபுலர் ஆர்டரிஸ் பேஸ் ஆஃப் பிரமிட்ஸ் கிட்ட ஆர்கியேட் ஆர்டரிஸா மாறும். இந்த ஆர்கியேட் ஆர்டரிஸ் ஃபைனலா ரீனல் கார்டெக்ஸ்ல எண்ட் ஆகும். இங்க தான் நெப்ரான்ல இருக்கிற அஃபரண்ட் அண்ட் எஃபரண்ட் குளோமெருலர் ஆர்டரியூல்ஸ் இருக்கும். எஃபரண்ட் குளோமெருலர் ஆர்டரியூல்ஸ் ப்ராக்சிமல் அண்ட் டிஸ்டல் கன்வெர்டர் டியூபிள்ஸ் கிட்ட பெரிடியூபுலர் கேபிலரி பிளெக்ஸஸா டிவைட் ஆகும். பெரிடியூபுலர் கேபிலரி பிளெக்ஸஸ்ல இருந்து இன்டர்லோபுலர் வெயின் அரைஸ் ஆகும். ஏடியல் சப்ளை கோரிலேட் பண்ணி வீனஸ் சப்ளை அப்படியே ஆப்போசிட் ஆர்டர்ல இருக்கும். ஃபைனலா ரீனல் வெயின்ஸ்ல இந்த சப்ளை எண்ட் ஆகும். ரீனல் வெயின்ஸ்ல இருந்து வீனஸ் ட்ரைனேஜ் ஐவிசில ட்ரெயின் ஆகும். கிட்னிக்கு சிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளை T10 to L1 செக்மெண்ட்ல இருக்கிற ஃபைபர்ஸ் சப்ளை பண்ணுது. பாராசிம்பத்தட்டிக் நர்வ் சப்ளைவை வேகல் நர்வ் பிரான்ச்சஸ் சப்ளை பண்ணுது. கிட்னியோட லிம்பாட்டிக் ஃப்ளூயிட்ஸ்லாம் ரீனல் ஆர்டரிஸ் கிட்ட இருக்கிற லேட்டரல் அயோட்டிக் நோட்ஸ்ல ட்ரெயின் ஆகும். ஃபைனலா இந்த வீடியோல உங்க எக்ஸாம்க்கு ரிலேட்டடா இருக்கிற டாபிக்ஸை கவர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தா ஆர் மிஸ் பண்ணியிருந்தா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ புரிஞ்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.